பிரைஸ் தி லார்ட். யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் தண்ணீரில் மூழ்கி பழைய பாவ மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள புதிய மனுஷன் எழும்பி வருகிறதா நம்ம ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறோம். அப்போ ஞானஸ்தானம் மாத்திரம் வாழ்க்கையில போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல, அதற்கும் மேல பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றுக் கொள்ளணும். எல்லாருக்குமே இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லாருக்குமே வேணும், வாஞ்சையா கேட்கணும். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று. அப்போ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே வாஞ்சி விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கிறவங்களா இருக்கணும். கேட்கும் பொழுது கர்த்தர் அவைகளை நமக்கு பரிபூர்ணமாய் கொடுப்பார். நிறைய பேரு கேளுங்க அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதத்தை கேட்கறத மாத்திரம் நினைக்கிறோம். இந்த பூமியில ஆசீர்வாதத்தை விட மிக பெரியது என்னன்னா, மனுஷனாகிய பாவ மனுஷனுக்குள்ள மகா பரிசுத்தம் உள்ள தேவன் வந்து வாசம் பண்ணுகிறதா பெரிய காரியம். இன்னைக்கும் வாஞ்சையோட விருப்பத்தோட திருச்சபையில் அமர்ந்து நம் ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும்ப்பா, நீங்க இருந்தாதான் நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியும் வேதம் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டோம்னா நிச்சயமாய் நமக்கு அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனை கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கேட்டு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். பரலோக ராஜ்யத்திற்கு அவர் தான் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.